வணக்கம். ஊடகமும் தமிழும். சே. ஜோதி, உதவி பேராசிரியர், ஈ.மா.கோ. யாதவர் மகளிர் கல்லூரி, மதுரை. வானொலி வரலாறு. வெகுஜன ஊடகங்களில் இன்றளவிலும் முக்கியமான ஒரு இடத்தினை கொண்டுள்ள ஊடகமே வானொலியாகும். அதாவது அச்சு ஊடகங்களின் வளர்ச்சியை தொடர்ந்து ஒலி வடிவில் உருவாக்கம் பெற்ற ஒன்றே வானொலி ஆகும். 1890ஆம் ஆண்டு இத்தாலி விஞ்ஞானி மார்க்கோனி என்பவரினால் உலகுக்கு அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு ஒலிவகை ஊடகமே வானொலி ஆகும். வானொலி நிலையங்கள்: சென்னை வானொலி நிலையம், திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம், திருநெல்வேலி வானொலி நிலையம், கோயம்புத்தூர் வானொலி நிலையம், கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், மதுரை வானொலி நிலையம், நாகர்கோவில் வானொலி நிலையம். வானொலி ஒலிபரப்பு தத்துவம்: ஒரு வானொலி நிலையத்தில் ரேடியோ அலைகளை உருவாக்கி பின் அவைகளை ஒலி அலைகளோடு பண்பேற்றம் செய்து அதன்பின் அவைகளை பரப்புவதற்கு பயன்படும் சாதனம் பரப்பி என அழைக்கப்படுகின்றது. வானொலி வகைகள்: அலைவீச்சு பண்பேற்றம். ஏ.எம். அலைவீச்சு பண்பேற்றம் என்பது வானொலி ஒலிபரப்பின் ஆரம்ப வடிவமாகும். இந்த குறிப்பிட்ட வகை ஒலிபரப்பு சமிக்ஞையின் வீச்சுடன் பரிமாற்றப்படும். சமிக்ஞையின் வீச்சையும் கையாளுவதன் மூலம் ரேடியோ அலைகளை எவ்வாறு வெளியிடுகிறது என்பதை காரணமாக அதன் பெயரைப் பெற்றது. வானொலி வகைகள்: எஃப்.எம். வானொலி அதிர்வெண் பண்பேற்றம். எஃப்.எம். ஏ.எம். வானொலியில் ஏற்படும் குறுக்கீடு சிக்கல்களை எதிர்கொள்ளும் ஒரு வழியாக எஃப்.எம். வானொலி 1930களில் கண்டுபிடிக்கப்பட்டது. எஃப்.எம். வானொலி நிலையங்கள். வானொலி வகைகள்: செயற்கைக்கோள் வானொலி. பெயர் குறிப்பிடுவது போல இது செயற்கைக்கோள்கள் வழியாக தயாரிக்கப்படும் ஒரு வானொலி ஒலிபரப்பு சேவையாகும். செயற்கைக்கோள் வானொலிகள் அதன் அனைத்து சகாக்களுடன் ஒப்பிடும்போது மிக பெரிய புவியியல் பகுதிக்கு ஒலிபரப்ப முடியும். முடிவுரை: அறிவியல் வளர்ச்சியில் மகத்தான கண்டுபிடிப்பாக வானொலி காணப்படுகின்றது. புதிய தொழில்நுட்ப யுகத்தில் பல்வேறு புதிய தகவல் தொடர்பு சாதனங்கள் உருவாக்கம் கண்டுள்ள போதிலும் ஏனைய தகவல் தொடர்பு சாதனங்களோடு போட்டி போட்டுக் கொண்டு இன்று வரையிலும் உலக நடைமுறையில் இருந்து கொண்டு வருகின்றது. நன்றி.